டயப்பரா இல்லை சாதாரண காட்டன் துணியா? உங்கள் குழந்தைக்கு எது பாதுகாப்பானது? நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு டயப்பரும் மண்ணில் மக்கி போவதற்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் வரை ஆகும். ஏனென்றால் இவைகள் பல்வேறு சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் மற்றும் பிளாஸ்டிக்குகளால் தயாரிக்கப்பட்டவை. இவைகள் காற்றோட்டம் அற்றவை. அதிக வெப்பத்தையும் தக்க வைத்து உள்ளே மிகுதியான பாக்டீரியா மற்றும் ஃபங்கையினை வளரச் செய்து டயப்பர் ரேஷ் போன்ற தொற்றினை ஏற்படுத்தும். சாதாரண பருத்தி துணியோ நல்ல காற்றோட்டமானவை. இவைகளில் எந்த கெமிக்கல்களும் சேர்க்கப்படாததால் மிகவும் பாதுகாப்பானது. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸின் படி ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கே குறைந்தது 8 இருந்து 12 டயப்பர்கள் மாற்ற வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் இவ்வளவு டயப்பர்களை மாற்றுகிறார்கள்? குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இன்னும் அதிக டயப்பர்கள் தேவைப்படும். எனவே பெற்றோர்களே, நீங்கள் டயப்பரை மட்டுமே நம்பியிருந்தால் மலத்தில் இருக்கும் என்சைம்ஸ் குழந்தைகளின் சருமத்தை கடுமையாக சேதப்படுத்திவிடும். ஒரு குழந்தை தனது 2 வயதினை அடைவதற்குள் குறைந்தது 8000 டயப்பர்களை பயன்படுத்துகிறார்கள். சற்று சிந்திப்போம். நன்றி.